வணக்கம். வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவு வச்சு நல்லா சாஃப்டான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அரை கப்பு வறுத்த வேர்க்கடலையை நல்லா மிக்சர் ஜாரில் 1-2 பொடிச்சு வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இது நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரை முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில ஒட்டாத அளவுக்கு பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். கொழுக்கட்டைக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்துல 1.5 டம்ளர் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஈரம் பண்ணி எடுத்துக்கணும் மாவை. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கலந்து விடுங்க. மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டீங்கன்னா நல்லா உதிர்ந்து வரணும். இந்த மாதிரி ஒரு தட்டுல போட்டுட்டு ஒரு துணியை போட்டு துணியில இந்த மாவை வச்சு ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். மேல் மாவும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சக்கரை சேர்த்தீங்கன்னா. இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆவியில வெந்த மாவை இந்த மாதிரி எடுத்து உருட்டி பாத்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும், அதான் சரியான பதம். வேக வச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா எண்ணெய் தொட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து சொப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நல்லா நைஸா அழகா செய்யறதுக்கு வரும். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணத்தை வச்சு நல்லா உருட்டி வச்சிருங்க. கொஞ்சம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சிருக்கலாம். அதுல கொஞ்சமா சக்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த உருண்டையை அதுல வச்சு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை இதுல சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஆவியில நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.